வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரிபோக்கில் வேலை அமோகமாக நடந்து கொண்டிருந்தது. வாடிக்கையாளருக்கு ஏற்ற வகையில் பேசி அவர்களுக்கு தேவையான செருப்புகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்த போதும் ரஞ்சனின் எண்ணம் முழுவதும் தன் கடையை சுற்றியே வந்தது. அவனது கடை திறந்தும் 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவன் எதிர்பார்த்ததை விடவுமே அதிகமாக வியாபாரமும் நடந்து கொண்டிருந்தது. எல்லாமே மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் விற்க விற்க செருப்புகளும் அல்லவா குறைந்து கொண்டு போகும். அவற்றை இன்னும் வாங்கி போட்டால்தானே வியாபாரம் தொடர்ந்து நடக்கும். ஒன்றை கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தால்தானே அவர்கள் திரும்பவும் வருவார்கள். அப்படித்தானே வாடிக்கையை பெருக்க முடியும். அப்படி மீண்டும் மீண்டும் செருப்புகளை வாங்கி போட பணம் வேண்டுமே. மறுபடியும் பணப்பிரச்சனை அவன் முன்னால் வந்து நின்றது. வியாபார பணம் கையில் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. அதைவிட கடைக்கு வாடகை கொடுக்கவும் பணம் தேவைப்பட்டது. என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கான பதில் அவனிடம் இல்லாமல் இல்லை. ஆனால் இல்லை, இதற்கு மேலே எதை பற்றியும் யோசிக்க கூடாது என்று முடிவெடுத்தான். எடுத்த முடிவு எடுத்ததாகவே இருக்கட்டும். சுகந்தனுக்கு அழைத்து, இன்று எப்படிடா வியாபாரம் என்று விசாரித்தான். நல்லா போகுது மச்சான். போற போக்குல நாம இருவர் காணாது போல. இன்னொருவர் வேலைக்கு வேண்டும், அல்லது நீயும் வர வேண்டும் என்றான் அவன். ஓ, கொஞ்ச நாட்களுக்குத்தான் இப்படி இருக்கும்டா. இது வருட பிறப்புக்கான வியாபாரம். அது முடிந்ததும் வழமைக்கு திரும்பிவிடும். பிறகு எப்படியும் நானும் அங்கு வந்து விடுவேன் தானே. அதுவும் சரிதான் என்ற நண்பனின் பேச்சை ஏற்றுக்கொண்டவன், நீ திரும்ப ஆர்டர் கொடுத்து விட்டாயா என்று விசாரித்தான். இன்றே கொடுத்து விடுவேன் சுகந்தன். பெரும்பாலும் சனிக்கிழமை வந்து இறங்கிவிடும் என்றவன். என்ன மாதிரி செருப்புகள் அதிகமாக ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்பதை கவனித்து வை. மதியம் நான் வருகிறேன் என்றான். அன்றைக்கு சித்ரா வாங்கினாளே, அதில் குதி வைத்தது வைக்காதது 2 வகையுமே முடிந்துவிட்டது. வரும் இளம் பிள்ளைகள் எல்லாம் அதைத்தான் கேட்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், நீ மதியம் வாரஞ்சன், அப்போது பேசலாம். இப்போது ஆட்கள் கடைக்கு வருகிறார்கள் என்றவன் நண்பனின் பதிலை எதிர்பாராது கைபேசியை வைத்தும் விட்டான். இங்கே ரஞ்சனுக்கோ அன்று சித்ரா வாங்கியது என்று எண்ணியதுமே அன்று நடந்தவைகள் அனைத்துமே படமாக ஓடியது. அவனது கடையில் அவள் முத்தமிட்டு வாழ்த்தியதும் வெளியே வந்தவனே குறு என்று பார்த்த ஜீவன், இவ்வளவு நேரமும் உள்ள என்னடா செஞ்சீங்க என்று கேட்டான். அது இவளுக்கு குடிக்க ஏதாவது எடுக்க போனேன் என்றான் ரஞ்சன் தன்னோடு வந்தவளை காட்டி. ஓ, எடுத்து கொடுத்து விட்டாயா கிண்டலாக கேட்டான் ஜீவன். அவன் கேட்ட பிறகுதான் தன் கையை பார்த்தான். அங்கே பாட்டில் இல்லை என்று கண்டதும் ஜீவனை நிமிர்ந்தே பார்க்க முடியவில்லை அவனால். அவனின் திண்டாட்டத்தை உள்ளூர ரசித்து கொண்டிருந்த சித்ராவை முறைத்துவிட்டு உள்ளே சென்றான் ரஞ்சன். நன்றாக இருந்தவனை ஒரு வழியாக நாசமாக்கி விட்டாய் என்றான் ஜீவன் சித்ராவிடம். அதில் உங்களுக்கு பொறாமை போல என்றாள் அவளும். எது? அவன் நாசமாவதை பார்த்து எனக்கு பொறாமை? உன் தலை என்று வழக்கமடித்தவனை, ஆட்கள் வருகிறார்கள், அவர்களை பாருடா என்று விரட்டினான் குளிர்பானத்துடன் வந்த ரஞ்சன். போகிறேன் கடைக்குள்ளே இருந்து இந்த மாரியாத்தாவுடன் என்னால் மல்லு கட்ட முடியாது என்ற ஜீவன் தான் வெளியே நின்று கொண்டு சுகந்தனை உள்ளே அனுப்பினான். அவன் பேச்சில் உதயமான புன்னகையோடு ரஞ்சனை சித்ரா திரும்பி பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். தன் கட்டுப்பாட்டை இழக்க வைத்து தன்னிலை மறக்க வைக்கும் அவளின் அருகாமையை எண்ணிக்கொண்டிருந்தவனின் விழிகளில் எதை கண்டாளோ என்ன என்று விழிகளாலேயே கேட்டாள் சித்ரா. சட்டென்று மலர்ந்த இளம் புன்னகையுடன் ஒன்றுமில்லை என்பதாக தலையை அசைத்தான் ரஞ்சன். உங்கள் அம்மாவும் தங்கையும் வரவில்லையா இதயன்? இல்லை, அவர்களிடம் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று கேட்ட சித்ராவின் குரலோடு கடைக்குள் வந்த சுகந்தனின் குரலும் சேர்ந்து ஒலித்தது. என்னடா இது, ஏன் சொல்லல என்று கேட்டான் அவன்.
என்னதான் அம்மாவின் மீது கோபம் இருந்தாலும் அதை சித்ராவின் முன் காட்ட விரும்பாது அமைதியாக நின்றான் ரஞ்சன். சுகந்தன் அண்ணாவின் கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள் இதயன். ஏன் சொல்லவில்லை நீங்கள்? முதலில் அவரை அழைத்து வர சொல்லுங்கள். அப்போதும் அவன் அமைதியாக நிற்க அவன் சட்டை பைக்குள் இருந்த கைபேசியை எட்டி எடுத்தவள், இப்போது நீங்கள் சொல்ல வேண்டும், அல்லது என்னவானாலும் பரவாயில்லை என்று நான் அழைத்து சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினாள். அவள் அம்மாவுக்கு அழைத்தால் அவள் யார் என்ன என்கிற கேள்விகளோடு அது வேறு அடுத்த பிரச்சனையாக வந்து நிற்கும். அதோடு கோபம் மனதில் இருந்த போதும் கடையை திறந்த பிறகு அவனுக்கும் மனதுக்குள்தான் செய்தது பிழையோ என்கிற குற்ற உணர்ச்சி தாக்கி கொண்டுதான் இருந்தது. அதனால் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் தா, நானே சொல்கிறேன் என்றவன் அவளிடமிருந்து கைபேசியை வாங்கி தாய்க்கு அழைத்தான். அந்த புறம் எடுத்ததுமே, ரஞ்சன் சொல்லுப்பா என்ற ராசமணியின் குரலில் அதுநாள் வரை கோபமாக இருந்த மகன் தன்னை தேடி அழைத்துவிட்ட மகிழ்ச்சி வெளிப்படையாகவே தெரிந்தது. அதை உணர்ந்து கொண்டவனை குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாக தாக்கியது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், அம்மா, அது இன்று கடை திறந்திருக்கிறோம், நீங்களும் நித்தியும் வாருங்கள் என்றான். ஓ என்றவரிடமிருந்து சில நொடிகள் பேச்சே வரவில்லை. நிசப்தமே நிலவியது. அவன் சொன்னதை ஜீரணிக்க அவருக்கு அவகாசம் தேவைப்பட்டது போலும். தன்னை சமாளித்து கொண்டவர் பேசினார். நாங்கள் எதற்கு ரஞ்சன் என்று கேட்டவரின் குரலில் இருந்த வலியும் வேதனையும் மிக நன்றாகவே தெரிந்தது. அதோடு அவர் சொன்ன நாங்கள் அவனை தாக்கியது. அந்த நாங்களுக்குள் அவன் இல்லையா? அம்மாவின் மீது கோபம் இருந்தாலும் அவன் கஷ்டப்படுவது அவர்களுக்காகவும் தானே. அவன் தாயை மதியாத சொந்தங்களுக்கு முன்னால் அவரை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தானே. சட்டென்று மூண்டுவிட்ட கோபத்தோடு, இது என்னம்மா கேள்வி? நீங்கள் வராமல் எப்படி? நித்தி பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததும் அவளையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றான் அழுத்தமான குரலில். நாங்கள் வராமல் எப்படி என்பது உனக்கு இன்றுதான் தெரிந்ததா ரஞ்சன்? அல்லது இன்றுதான் திடீரென்று கடையை திறந்தாயா? அதனால்தான் உன்னால் எங்களிடம் முதல்லே சொல்ல முடியவில்லை போல என்றவரின் பேச்சை கேட்டவன் இப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியானான். அதுவும் சில வினாடிகளே. நான் சொல்லித்தான் நீங்கள் வர வேண்டும் என்றில்லை அம்மா. வெளியாட்களுக்குத்தான் சொல்ல வேண்டும், வீட்டினருக்கு அது தேவையில்லை. அதனால் வாருங்கள் என்று தாயிடம் மீண்டும் அழுத்தமான குரலில் சொன்னவன் கைபேசியை அணைத்தான். வெளியே சென்ற ஜீவனோ அவர்களின் கடை வாசலை தாண்டி செல்ல யாரையுமே விடவில்லை. அம்மா வாங்க, அண்ணா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க, புதுசா கடை திறந்திருக்கோம், வந்து பார்த்துட்டு போங்க என்று அந்த வீதியில் சென்ற அனைவரையுமே உள்ளே இழுத்தான். வெட்கம் பாராது அப்படி செய்யும் நண்பனின் செயலில் நெகிழ்ந்து நின்ற ரஞ்சனுக்கு அதன் பிறகான நேரம் இறக்கை கட்டி கொண்டு பறந்தது. சித்ராவுக்கும் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் போகவே, நான் கிளம்புகிறேன் இதயன். அப்பாவுக்கு தெரிந்த யாராவது என்னை பார்த்தால் வம்பு. கல்லூரிக்கு மட்டம் போட்டு விட்டேன் என்று அம்மா வேறு கோபத்தோடு இருக்கிறார், அவரையும் சமாளிக்க வேண்டும் என்றபடி அவள் கிளம்ப சரி என்று தலையாட்டினான் ரஞ்சன். அவனுக்கும் வந்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்களை கவனிக்க வேண்டியிருந்தது. அதோடு சுகந்தனுக்கு இது புது தொழில் என்பதால் அவனையும் அதற்கு பழக்கப்படுத்த வேண்டியிருந்தது. கிடைத்த இடைவெளியில், என்னடா விஷயம் என்று ரஞ்சனின் விழிகளை நேராக பார்த்து கேட்டான் சுகந்தன். அவன் விழிகளை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பியவன், எல்லாம் காரணமாகத்தாண்டா என்றான் இறுகிய குரலில். காதலை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாது ரஞ்சன். அது உனக்கும் கேவலம், அவளுக்கும் அவமானம். அதையெல்லாம் பார்க்கும் நிலையில் நான் இல்லை என்றான் அவன் அழுத்தமான குரலில். அதை கேட்ட சுகந்தன் நம்ப முடியாத பார்வை பார்த்தான். எதிலுமே நேர்மையை முதன்மையாக நினைக்கும் அவன் நண்பனா இப்படி என்றிருந்தது? ஆனால் உன் கண்ணில் காதலை நான் பார்த்தேன், அவளை நீயும் விரும்புகிறாய் என்றவனுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் நின்றான் ரஞ்சன். அவனையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு, நீ மாறிவிட்டாய் ரஞ்சன் என்றவனின் குரலில் இருந்தது வேதனையே. நானாக மாறவில்லை, என்னை மாற்றிவிட்டார்கள். இனி நானாக நினைத்தாலும் மாற முடியாது. சும்மா சாக்கு சொல்லாதே. நீ நினைக்க விரும்பவில்லை என்று சொல்.
அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். ஆனால் ஒரு பெண்ணின் பாவத்தை சம்பாதிக்காதே. அதுவும் சித்ரா பாவம்டா, மிகவும் நல்ல பெண் என்றவனை ஏளனமாக நோக்கின ரஞ்சனின் விழிகள். என்னடா, உன் நண்பன் நான் கெட்டவனாகிவிட்டேன், இன்று ஒரு நாள் பார்த்த அவள் நல்லவளாகிவிட்டாளா? அந்த நல்லவளைத்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அன்று நீயும் ஜீவனும் வரிந்து கட்டிக்கொண்டு வந்தீர்கள், மறந்து விட்டதா? அன்று அவள் செய்தது பிழை, அதற்காக ஆத்திரப்பட்டோம். இன்று நீ செய்வது பிழை, அதுதான் உன் மீது கோபப்படுகிறேன். அன்று அவள் செய்த பிழைக்கு படிப்பினை வேண்டாமா? என்னடா சொல்கிறாய் என்று அதிர்ச்சியோடு கேட்டான் சுகந்தன். அவன் நண்பன் நெஞ்சில் வஞ்சம் வைத்து பழிவாங்கும் அளவுக்கு கெட்டவனா? அதுவும் ஒரு பெண்ணை? நம்ப முடியவில்லை அவனால். நானாக எதுவும் செய்ய நினைக்கவில்லை, அவளாக வந்து மாட்டிக்கொண்டாள், அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றான் அவன் அசட்டையாக. அவளாக வந்தால் எதையும் செய்வாயா நீ என்று கோபத்தோடு கேட்டவனிடம், இதை பற்றி இதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கு இல்லை சுகந்தன். முன் எடுத்து வைத்த காலை இனி நான் பின் எடுப்பதாக இல்லை, இனி எதையும் யோசிப்பதாகவும் இல்லை. நான் முன்னேற வேண்டும், இதுதான் என் தேவை. அதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். முடிந்தவரை நேர்வழி, முடியவில்லையா எந்த வழியானாலும் சரிதான். போய் சேருமிடம் நான் நினைத்த இடமாக இருந்தால் சரிதான் என்றவன் அதற்கு மேல் சுகந்தனிடம் எதுவும் பேசவில்லை. சுகந்தன் மூலம் அனைத்தையும் அறிந்து பேச வந்த ஜீவனிடமோ அல்லது சுகந்தனிடமோ அதற்கு மேல் பிடி கொடுக்கவில்லை அவன். சரி, எதையும் வாய் திறந்து சொல்லாதே, உன்னோடையே வைத்துக்கொள். ஆனால் கடை திறப்பது பற்றி யாருக்கும் தெரியாது என்றாய், பிறகு எப்படி அவள் வந்தாள் என்று சுகந்தன் கேட்ட பிறகு ரஞ்சனுக்கும் அந்த கேள்வி தோன்றியது. சிறிது யோசித்துவிட்டு, கண்ணன் அண்ணாவிடம் கேட்டிருப்பாள். அவர் என் நண்பர்கள் கடை திறப்பதாகவும் நான் அதற்கு போயிருப்பதாகவும் சொல்லி இருப்பாரா இருக்கும் என்றவனுக்கு இல்லையே என்று தோன்றியது. அங்கே பின்னறையில் அவனை கட்டியபடி வாழ்த்தினாளே, இந்த கடையும் நீங்களும் இன்னும் முன்னுக்கு வர வேண்டும் என்று. அது எப்படி? அவளுக்கு இது அவன் கடை என்று தெரியுமா? கண்ணன் அண்ணா சொல்லி இருப்பாரா? இருக்காதே, அப்படி அவர் பேச்சு மாறுகிறவர் அல்லவே. அல்லது நண்பர்களோடு அவனையும் வாழ்த்தினாளா? குழம்பி நின்றவன் அதை தெரிந்து கொள்ள அவளிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அதுவே அவனது திட்டங்களுக்கு தடையாக வந்துவிட்டால்? ஏதோ அவள் வந்த வரையில் மகிழ்ச்சி, அதுவே போதும் என்று தன்னை சமாளித்து கொண்டவன் அது பற்றியும் நண்பர்களிடம் வாய்விடவில்லை. நினைவுகளில் இருந்து வெளிவந்தவனுக்கு அவன் செய்வது சரிதானா என்கிற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியே அவனை புரட்டி போட பார்க்க தலையை உலுக்கி அதில் இருந்து வெளியே வந்தான் ரஞ்சன். அது சரியோ பிழையோ, இப்போதைக்கு அந்த முடிவு அவனுக்கு சரியானதே, சாதகமானதே, அந்த அளவு போதும். அடுத்து நடப்பதை நடக்கும்போது பார்க்கலாம் என்று எதற்கும் தயாராகியது அவன் மனது. ஒரு முடிவுடன் கைபேசியில் மீண்டும் இலக்கங்களை அழுத்தியவன் 2.5 லட்சங்களுக்கு செருப்புகளை ஆர்டர் கொடுத்தான். அடுத்த நாள் மனைவியுடன் வந்த சந்தானம் அந்த வாரத்து வியாபார பணமான 3.5 லட்சங்களை எப்போதும் போல வங்கியில் வைப்பு செய்யும்படி அவனிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டவன் நேரே சென்றது தன் கடைக்கே. அங்கே சுகந்தனை உள்ளறைக்கு அழைத்து சென்றவன் வியாபார பணத்திலிருந்து 50,000 சந்தானத்தின் பணத்திலிருந்து 2 லட்சங்களையும் எடுத்து மொத்தமாக 2.5 லட்சங்களை அவனிடம் கொடுத்தான். கேள்வியாக ஏறிட்டவனிடம், நாளைக்கு செருப்புகள் வந்திறங்கும், அதற்கு கொடுக்க என்றான் ரஞ்சன். அது சரிதாண்டா, ஆனா இவ்வளவு பணம் ஏதுனக்கு என்று கேட்டான் சுகந்தன். அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாது, நாளைக்கு செருப்புகள் எப்போது வந்திறங்கும் என்று தெரியாது, அப்போது நான் நிற்பேனா என்றும் தெரியாது, அதனால் எல்லாவற்றையும் பார்த்து இறக்கு என்றவன் என்னென்ன வகையான செருப்புகள் ஆர்டர் கொடுத்தான் என்பதையும் சொன்னான். அவையெல்லாம் சரியாக வந்திருக்கிறதா என்று கவனித்துக் கொள் என்றான். எல்லாம் சரிதான், நான் கவனிக்கிறேன். ஆனால் இந்த பணம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று இன்னும் நீ சொல்லவில்லையே ரஞ்சன். சற்று நேரம் அவனையே பார்த்துவிட்டு, ஏண்டா, என் மீது உனக்கும் நம்பிக்கை இல்லையா என்று கசந்த குரலில் கேட்டான் ரஞ்சன். நம்பிக்கை இல்லாமல் என்னடா, ஆனால் அன்று நீ சொன்னது என்று இழுத்தவனையே பார்த்தான் ரஞ்சன். முடிந்தவரை நேர்வழி என்றும் சொன்னேனே சுகந்தன், இது கடனாகத்தான் கிடைத்தது.
என்றவன் அத்தோடு அந்த பேச்சை முடித்து கொண்டான். சுகந்தனுக்கும் சற்றே ஆறுதலாக இருந்தது. முடிந்தவரை நேர்வழி என்று நண்பன் சொல்லியிருக்கிறானே, அவன் தப்பு வழி போக மாட்டான் என்று நிச்சயமாக நம்பினான். இதுவரை அப்படி அவன் நடந்து கொண்டது இல்லை என்பது அவனது நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தது. எனவே ரஞ்சன் சொன்னது போலவே நடந்து கொண்டான். இங்கே சித்ராவோ எப்போதடா சனிக்கிழமை வரும் என்று காத்து கிடந்தாள். அதைவிட ரஞ்சன் மீது பெருங்கோபத்தில் இருந்தாள். அன்று திங்கட்கிழமை அவன் கடைக்கு சென்று வந்த பிறகு அவனை அவள் காணவும் இல்லை, கைபேசி வழியாக பேசவும் முடியவில்லை. கடைக்கு சென்றாவது அவனை பார்க்கலாம் என்றால் அப்பாவுக்கு முடியாததில் அம்மாவும் கூடவே கடைக்கு செல்ல தொடங்கி இருந்தார். அவர்கள் நிற்கையில் இவளும் போனால், ஏன் வந்தாய் என்று கேட்டால் என்ன சொல்வது? அப்பா மட்டும் என்றாலாவது எதையாவது சொல்லி சமாளிக்கலாம். அம்மாவிடம் எதுவுமே முடியாது. சரி, அவர்கள் இல்லாத நேரத்தில் போகலாம் என்றால் யாராவது அதையும் பெற்றவர்களின் காதில் போட்டுவிட்டால்? அவனது கடைக்கு போவோம் என்றால் அவள் நடத்திய துப்பு துலக்கலில் ரஞ்சன் மதியமும் இரவுமே அங்கு செல்கிறான் என்று தெரிய வந்தது. மதியம் கல்லூரி இருந்தது. இரவில் அவள் வெளியே போக முடியாது. முழு ரொட்டிக்கு அரை ரொட்டியாவது பரவாயில்லை என்று எண்ணி அவனுக்கு அழைத்தாள். அவன் அதை எடுக்கவே காணோம். மெசேஜும் அனுப்பி பார்த்து விட்டாள். அதற்கும் பதில் இல்லை. சனிக்கிழமை இருக்குடா உனக்கு என்று மனதில் கருவி கொண்டாள். அன்று சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து தயாரானவள், அப்பா கடைக்கு போலாமா என்று கேட்டாள். சாய்மனை நாற்காலியில் ஓய்வாக அமர்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த சந்தானம் வியப்போடு மகளை பார்த்தார் என்றால், அவருக்கு தேநீர் கொண்டு வந்த லட்சுமி சந்தேகமாக அவளை பார்த்தார். இருவரின் பார்வையை உணர்ந்து, என்ன ஏதோ என்னைய இன்னைக்குதான் பார்ப்பது போல பாக்குறீங்க என்று கேட்டாள் அவர்களின் அருமை புதல்வி. புதுசாத்தான் இருக்கு, இவ்வளவு அக்கறையா கடைக்கு போவோம்னு நீ கேட்கறது? அங்க என்ன செய்ய போற? சந்தேகம் மாறாத குரலில் தாய் கேட்கவும் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்றிருந்தது அவளுக்கு. ஆனாலும் அதை காட்டிக் கொள்ளாமல், அங்கு என்ன உங்களோடு சண்டையா பிடிக்க முடியும்? கணக்குத்தான் பார்க்க முடியும். அப்பா நேற்று கணக்கு பார்த்து தலை வலிக்குது என்று சொன்னாரே, அவருக்கு கொஞ்சம் உதவியாக இருப்போம் என்று பார்த்தால் என்றவள் தோள்களை குலுக்கி, எனக்கென வந்தது, நான் வரவில்லை என்று முறுக்கி கொண்டாள். பிறகு, அப்பா நான் புது வருடத்துக்கு புது சுடிதார் ஒன்று எடுக்கப் போகிறேன். நாதன் மாமாவுக்கு அழைத்து சொல்லிவிடுங்கள், அவர் கடைக்கு நான் வருவதாக என்றவள் கை பையை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஏய் நில்லிடி என்று அதட்டல் போட்டார் லட்சுமி. அந்த ஏய் என்ற அழைப்பு ரஞ்சனை நினைவுபடுத்த இன்னுமே கடுப்பானாள் அவள். அம்மா என்னை ஏன்னு சொல்லாதீங்க, நான் என்ன ஆடா மாடா? ரெண்டுல ஒண்ணுதான் என்றவர் கணவனிடம் திரும்பினார். பாருங்க அவளை, உடுப்பெடுக்க கடைக்கு போக போறேன்னு அனுமதி ஏதும் கேட்டாளா? போகிறேன் என்று அறிவிக்கிறாள். இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீர்களா நீங்கள் என்ற மனைவியின் பேச்சை கேட்டவர் மகளை கேள்வியாக பார்த்தார். என்னப்பா இது, நான் என்ன இன்னும் குழந்தையா? 21 வயதில் அவரவர் வெளிநாடுகளுக்கே தனியா போகிறார்கள். நான் டவுனுக்கு போவது ஒரு பிரச்சனையா? அந்த டவுன் எனக்கு புதிதா அல்லது நாதன் மாமா கடைதான் புதிதா என்று ஆத்திரப்பட்டாள் மகள். அர்த்தத்தோடு மனைவியை பார்த்தார் சந்தானம். ஏன்பா, நான் எப்போதாவது எங்கேயாவது உங்ககிட்ட சொல்லாம போயிருக்கனா? அல்லது ஏதாவது பிழை செய்திருக்கிறேனா? வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்கிறது, அதுதான் கடைக்கு போவோம் என்றால் அதற்கும் அம்மா சந்தேகமாக பார்க்கிறார். உடுப்பு எடுக்க போகிறேன் என்றால் அதற்கு இத்தனை விசாரணைகளா என்று அவள் அலுக்கவும் லட்சுமிக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஒற்றை பிள்ளையாக நின்று விட்டவள் எவ்வளவு நேரம்தான் வீட்டிலேயே இருக்க முடியும்? அதுதான் நண்பர்களுடன் எப்போதும் வெளியே சுற்றுகிறாள் என்று எண்ணியவர் அப்போதுதான் நினைவு வந்தவராக, எங்கடி உன் நண்பர்கள் கூட்டம், ஒருவரையும் காணோமே என்று கேட்டார். அவர்களோடு நான் பேசுவதில்லை. ஏன், என்னாயிற்று? இவ்வளவு நாளும் ஒன்றாகத்தானே சுற்றினீர்கள் என்று தன் விசாரணையை மீண்டும் ஆரம்பித்தார் லட்சுமி. அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. மகளிடமிருந்து பட்டென்று வந்த பதிலில் மீண்டும் கடுப்பானார் லட்சுமி. பாருங்கள் என்றபடி எப்போதும் போல கணவரிடம் முறையிட திரும்பியவர் அவர் வந்த புன்னகையை அடக்கியபடி தலையை குனியவும்
பல்லை கடித்தார். கணவரிடம் சொல்லி ஆகப்போவது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து மகளிடமே திரும்பி, சரிடி, நான் ஒண்ணுமே கேட்கல, நீ இரு, அப்பா தேநீர் குடித்ததும் உன்னோடு வருவார், நம் கடைக்கே போ என்றவர் அவளோடு போங்கள் என்கிற உத்தரவை கணவரிடம் கண்ணால் காட்டிவிட்டு அகன்றார். கடை வாசலில் கால் பதிக்கும் போதே சித்ராவின் விழிகள் ரஞ்சனை தேடின. அவனும் அவளை கண்டுவிட்டான். ஆனாலும் காணாதது போல நின்று கொண்டான். அவனை முறைத்து கொண்டே தந்தையுடன் உள்ளே சென்றவள் எதை சொல்லி அவருடன் கடைக்கு வந்தாளோ அதை அவரின் தலையிலேயே கட்டிவிட்டு ரஞ்சனை தேடி வந்தாள். அவன் அருகில் சென்று, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்று படபடத்தாள். அவள் தன்னை தேடி வருவாள் என்பதை யூகித்திருந்த ரஞ்சனம் மற்றவர்களின் பார்வை படாத இடத்திலேயே நின்றிருந்தான். இருந்த போதிலும் மெல்ல பேசு என்று அதட்டினான். சட்டென்று நிமிர்ந்து அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் சித்ரா. அதில் அன்று அவன் கடையில் வைத்து பார்த்த இளகல் மருந்துக்கும் இல்லை. அவன் விழிகளில் காதல் இல்லை, உதடுகளில் சிரிப்பில்லை. மொத்தத்தில் பழைய ரஞ்சனாக இருந்தான். ஆனால் அந்த ரஞ்சனைத்தானே சித்ராவும் காதலித்தாள். எனவே என்ன இதயன், ஏதாவது பிரச்சனையா என்று இதமாக கேட்டாள். அதை கேட்டவனுக்கு உள்ளே சுருக்கென்று வலிக்க அவளை பார்த்தான். அந்த பார்வையும் ஒரு நொடிதான். அவள் விழிகளில் இருந்த நேசம் அவனை என்னவோ செய்ய வேகமாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். நீ பாட்டுக்கு என்னை தேடி வந்து பேசுகிறாய், யாராவது பார்த்தால்? அப்படி பார்த்தால் பார்க்கட்டுமே, ஏன் இதற்கு முன் நான் உங்களோடு பேசியதே இல்லையா? சரி, அதை விடுங்கள், ஏன் நான் அழைத்த போது எடுக்கவில்லை? ஒரு மெசேஜுக்கும் பதில் இல்லை என்று ஆத்திரப்பட்டாள் சித்ரா. ஒதுங்க நினைப்பவனை விடாமல் துரத்தி வந்து அக்கறை காட்டும் அவளின் அன்பு அவனை பலவீனப்படுத்த பார்த்தது. அதை காட்டிக்கொள்ளாமல், அது நேரமே இல்லை என்றான். ஒரு 2 நிமிடம் கூடவா இல்லை என்று கேட்டவளை முறைத்தான் ரஞ்சன். ஆமாம், இல்லைதான். இப்ப என்ன அதற்கு? இப்போது எதற்கு உங்களுக்கு கோபம் வருகிறது? நியாயமாக பார்த்தால் ஆத்திரப்பட வேண்டியவள் நான் தான் என்றவளை இடை மறித்தது அவன் பேச்சு. நீ எதற்கு ஆத்திரப்பட வேண்டும்? பிறகு கொஞ்சுவார்களா? என்னோடு பேச ஒரு 5 நிமிடம் கூடவா உங்களால் ஒதுக்க முடியாது? சரி, நேரம் இல்லை என்பதையாவது மெசேஜாக தட்டிவிட்டிருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? இதற்கு நீங்கள் என்னை விரும்பாமலேயே இருந்திருக்கலாமே. ஒருவரை ஒருவர் விரும்பினால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமா என்ன என்றவனின் பேச்சை அவள் இடை மறிக்க பார்க்கவும் கையை நீட்டி தடுத்தான் ரஞ்சன். நான் சொல்வதை கேள். இப்படி தனியாக நாம் இருவரும் நின்று பேசுவது நல்லதில்லை. இனிமேல் இப்படி என்னை தேடி வந்து பேசாதே. உன் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிந்தால் பிரச்சனை. அதோடு காதலிப்பவர்கள் இந்த கைபேசியில் பேசுவது, மெசேஜ் அனுப்புவது எல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. யார் செய்தாலும் என்னால் முடியாது. அதனால் இனி நீயும் எனக்கு அழைக்காதே. அப்படியே அழைத்தாலும் நான் பேச மாட்டேன். அதோடு நீ உன் படிப்பை கவனி, நான் என் வேலையை கவனிக்க வேண்டும் என்றான் ரஞ்சன். அவனையே நிமிர்ந்து பார்த்து, சரி, இனி இப்படி உங்களை தேடி வந்து பேசவில்லை. ஆனால் கைபேசியிலும் பேச வேண்டாம், மெசேஜும் அனுப்ப வேண்டாம் என்றால் வேறு என்னதான் செய்வது என்று கேட்டாள் சித்ரா. பதில் சொல்ல முடியாமல் அவன் நிற்க, வருகிறீர்களா? வெளியே எங்கேயாவது போவோம் என்று வேண்டுமென்றே கேட்டவளை முறைத்தான் அவன். அதற்கும் மாட்டீர்கள். இப்படி ஒரு வழியிலும் உங்களோடு பேசாமல் என்னால் இருக்க முடியாது இதயன் என்றவளை ஒருவித இயலாமையுடன் பார்த்தான் ரஞ்சன். முடிந்தவரை அவளை தள்ளி வைக்கலாம் என்று பார்த்தால் அதற்கும் விடுகிறாள் இல்லை. ஒதுங்க நினைத்தாலும் தேடி வந்து பேசுகிறாள். அவளது பிடிவாத குணமும் அவன் மீது கொண்ட காதலும் ஒன்றாக சேர்ந்து அவனை ஆட்டி படைத்தது. அவனை புரிந்து கொள்கிறாள் இல்லையே என்றிருந்தது. தேடி வந்து நேசக்கரம் நீட்டும் அவளிடம் அவனாலும் ஒரு அளவுக்கு மேல் ஒதுங்க முடியவில்லை. இவ்வளவு நாளும் எப்படி இருந்தாயோ அப்படியே இரே என்றவனை இப்போது அவள் முறைத்தாள். உங்களை போயும் உங்களை காதலிச்சனே நான் என்று பல்லை கடித்தவள் சொன்னாள். முன்னர் மாதிரி இருப்பதற்கு நானும் நீங்களும் யாரோ கிடையாது. அதனால் நீங்கள் என்னுடன் தினமும் கைபேசியில் பேச வேண்டும். நான் மெசேஜ் அனுப்பினால் பதில் வர வேண்டும். இல்லையானால் என்ன ஆனாலும் சரி என்று இங்கே வந்து உங்களுடன் பேசுவேன். அப்படியே யாராவது பார்த்தாலும் என்ன நடக்கும்? நம் திருமணம் தானே. அதற்கு நான் எப்போதோ தயாராகிவிட்டேன்
என்றாள் அந்த பிடிவாதக்காரி. அவன் மறுத்தும் உன்னோடு பேசுவேன், நீயும் பேச வேண்டும் என்றவளின் பால் எவ்வளவு தடுக்க முயன்றும் அவன் மனம் சாய்ந்து கொண்டே சென்றது. அதோடு அவனாக வேலையை விடும் வரைக்கும் அவனுக்கு அந்த கடையில் வேலை செய்தாக வேண்டும். அதற்கு அவளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றும் நினைத்தான். எனவே அவள் கடையில் வைத்து பேச மாட்டேன் என்றதே போதுமானதாக இருக்க சம்மதித்தான் ரஞ்சன். அவன் சம்மதித்த பிறகே அவனை விட்டு சந்தானத்திடம் சென்றாள் சித்ரா. அவருக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு மெய்யாகவே கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்தாள். வேலை ஒரு பக்கம் நடந்த போதும் அவ்வப்போது கடைக்குள் வந்து ரஞ்சனை பார்ப்பதும், யாரும் பார்க்காத போது அவனை பார்த்து கண்ணடிப்பதும், நாக்கை துருத்தி காட்டுவதும், குறுஞ்சிரிப்பு மின்ன அவனையே விழிகளால் தொடர்வதும் என்று அவனை சித்திரவதை செய்ய தவறவில்லை அந்த சித்திரப் பெண். உள்ளூர அதையெல்லாம் ரசித்த போதும் வெளியே முறைத்தான் ரஞ்சன். அவனது இயல்பு அதுதான் என்று கணித்திருந்த சித்ராவும் அதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படவும் இல்லை. தன் குறும்பு செயல்களை நிறுத்தவும் இல்லை. அதன் பிறகு வந்த நாட்களில் எல்லாம் சித்ரா அவனுக்கு அழைக்க தவறியதும் இல்லை. அவன் அவளின் அழைப்புகளை ஏற்க தவறியதும் இல்லை. ஆனால் முடிந்தவரை சுருக்கமாக தன் பேச்சுகளை முடித்து கொண்டான். அப்படியே ஓடிப்போனது நாட்கள். மாத முடிவை நெருங்குகையில் அந்த மாதத்துக்கான மொத்த வருமானமே 3 லட்சங்களை நெருங்கியது ரஞ்சனுக்கு. அவனே எதிர்பாராத வியாபாரம். உடனேயே சந்தானத்தின் 2 லட்சங்களை மீண்டும் அவரது வங்கியில் வைப்பு செய்தான். மாத கடைசியில் மட்டுமே நிலுவையை சரிபார்க்கும் சந்தானத்துக்கு மாத தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட பணம் மாத கடைசியில் வைப்பு செய்யப்பட்டது தெரிய வராமலேயே போனது. பல வருட பழக்கம் என்பதால் வங்கியையும் அவர் சந்தேகப்படவில்லை, ரஞ்சனையும் சந்தேகப்படவில்லை. அடுத்த மாதமும் பிறந்தது. முதல் வாரத்தில் சந்தானம் வங்கியில் போட சொல்லி கொடுத்த பணத்தில் 1.5 லட்சங்கள் எடுத்தவன் தன்னிடம் இருந்த 1 லட்சத்தையும் சேர்த்து செருப்புகளை கொள்முதல் செய்தான். அந்த மாதமும் முடியும் முன்னரே திரும்பவும் எடுத்த பணத்தை மீண்டும் வைப்பு செய்தான் ரஞ்சன். அவன் கடையில் லாபமும் வர வர சந்தானத்திடம் எடுக்கும் பணத்தின் அளவு குறைந்து கொண்டே சென்றது. 3வது மாதம் 80,000களாக குறைந்தது. அவரிடம் அவன் எடுத்து மீண்டும் வைத்த பணத்தின் தொகை. அடுத்த மாதத்தில் இருந்து எடுக்க தேவையில்லை என்று எண்ணியபடி இருந்தவனை அந்த வார இறுதியில் வந்த சித்ராவின் விழிகள் யோசனையுடன் தழுவின. யோசனையை மட்டுமல்ல, இன்னும் பல பாவங்களை தாங்கி நின்றன அவள் விழிகள். முதலில் அவை அவற்றை கவனிக்காத போதும் அவளது பார்வையில் இருந்த வித்தியாசத்தை விரைவாகவே கண்டு கொண்டான் ரஞ்சன். எப்போதும் அவள் விழி வழி வரும் செய்திகளை தெளிவாக விளங்கிக் கொள்பவனால் அன்று அவளது பார்வையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதை அலட்சியப்படுத்த பார்த்தவன் முடியாமல் ஒரு கட்டத்தில் என்னவென்பதாக விழிகளாலேயே அவளிடம் கேட்டான். அதை எதிர்பாராத சித்ரா முதலில் அதிர்ந்து பின்னர் தடுமாறி அவன் விழிகளை பாராது ஒன்றுமில்லை என்பதாக தலையை அசைத்துவிட்டு தந்தையின் அறைக்குள் சென்று விட்டாள். அதை பார்த்தவன் ஒரு நொடி அப்படியே நின்று விட்டான். ஒரு நாளும் இல்லாத அவளின் அந்த செயல் அவனிடம் ஒருவித படபடப்பையும் பதட்டத்தையும் தோற்றுவித்தது. குற்றம் செய்த நெஞ்சு குறுகுறுக்கும் அல்லவா? அவன் உள்ளம் பலதையும் எண்ணி கலங்கியது. அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் முதன் முறையாக அவனாக அவளுக்கு அழைத்தான். அழைப்பு போய்கொண்டே இருந்தது. என்னவாகிற்று அவளுக்கு என்று அவன் சிந்தனை ஓட, ஹலோ என்றது அவள் குரல் அழைப்பு நிற்கும் தருவாயில். ஏண்டி இவ்வளவு நேரமா எடுக்கல என்று இருந்த பதட்டத்தில் பாய்ந்தான் ரஞ்சன். அது அப்பா. ஓ, அங்கிள் அருகில் நிற்கிறாரா என்று கேட்டவன் அவரை விட்டு தள்ளி வா என்றான். சரி. அப்போதுதான் அவள் குரலில் இருந்த ஒதுக்கத்தையும் சுருக்கமாக வரும் பதில்களையும் கண்டுகொண்டான் ரஞ்சன். இது அவள் இயல்பில்லையே. அவனாக ஒரு நாளும் அவளை தேடி அழைப்பதில்லை என்று எப்போதும் குறைபடுபவள் இன்று அவன் அழைத்தும் இப்படி பேசுகிறாள் என்றால் என்னவோ பிரச்சனை என்பது உறுதியாகியது. யாழி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. போய் சொல்லாதே. உன் பார்வையே பிழையாக இருந்தது. அதோடு இவ்வளவு நேரமாக என்னோடு பேசுகிறாய். இன்னும் ஒரு தடவை கூட நீ என் பெயரை சொல்லவில்லை. என்னடி, என்ன பிரச்சனை? சொன்னால் தானே எனக்கு தெரியும்.
என்று படபடத்தான் அவன். அதான் ஒன்றுமில்லை என்கிறேனே என்றாள் அவள். இப்போது தன்னை ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு. இல்லை, ஏதோ இருக்கிறது. நீ முதலில் மேலே ஸ்டோர் ரூமுக்கு வா, உன்னோடு நேரில் பேச வேண்டும். அந்த பக்கம் அமைதி நிலவியது. இல்லை, அது அப்பா இருக்கிறார், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று எதையோ தடுமாறி சொன்னாள் சித்ரா. அதை கேட்டவனுக்கு கண்மண் தெரியாத ஆத்திரம் வந்தது. யாரின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு நினைத்ததை செய்து முடிக்கும் இயல்புள்ளவள் அவள். அப்படியானால் அப்பா இருக்கிறார் என்று சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. ஏனோ அவனை அவள் தவிர்க்கிறாள் என்பது விளங்கவே அவளை இழுத்து வைத்து அறைந்தால் என்ன என்று கூட தோன்றியது. ஆத்திரத்தில் கைபேசியை அணைத்தவன் சட்டை பைக்குள் அதை போட்டு கொண்டான். அந்த பக்கம் இருந்த சித்ராவுக்கு அவன் அழைப்பை துண்டித்து விட்டது தெரிந்ததும் விழிகள் நீரால் நனைய பார்த்தது. விழிகளை விரித்து இமைகளை படபடவென்று கொட்டி விழி நீரை தடுத்தவளுக்கு நெஞ்சில் எழுந்த வலியை அடக்கும் வழி தெரியாமல் நெஞ்சை 2 கைகளாலும் அழுத்தி கொண்டாள். குளியல் அறைக்கு சென்று விட்டு அறைக்குள் வந்த சந்தானம் மகளை அப்படி பார்த்ததும் பதறிவிட்டார். சித்துமா, என்னடா, என்ன செய்கிறது என்று பதறியபடி அவர் அருகில் வரவும் முதலில் என்ன சொல்வது என்று தெரியாது தடுமாறி, அது விக்கலப்பா என்றாள் ஒரு வழியாக. அதுக்கு ஏமா கண்கள் கலங்கி இருக்கிறது, முகமும் சோர்ந்து தெரிகிறது என்று மகளின் பதிலில் திருப்தி உறாமல் கேட்டார் அவர். அது விக்கலும் இருமலும் சேர்ந்து வந்து விட்டதப்பா, அதுதான், நீங்கள் பதறாதீர்கள் என்றாள் தன்னை ஒரு வழியாக சமாளித்து. அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தார் மகளிடம். விக்கலுக்குத்தானா இந்த பாடு? நீ இருந்த விதத்தை பார்த்ததும் என்னவோ ஏதோ என்று பதறிவிட்டேன் என்றவரின் கை தண்ணீரை பருகிய மகளின் தலையை வருடி கொடுத்தது. அந்த பரிவிலும் கண்ணை கரித்தது சித்ராவுக்கு. இன்னும் தண்ணீரை அருந்தி தன்னை சமாளித்து கொண்டாள். வீட்டுக்கு போவோமா அப்பா, எனக்கு போர் அடிக்கிறது. ஒரு நாளும் இல்லாமல் அன்று அவள் அப்படி கேட்டது வியப்பாக இருந்த போதிலும் மகளின் வாடிய முகம் கருத்தில் பட, சரி வா போகலாம் என்றவர் அவளையும் அழைத்து கொண்டு காருக்கு நடந்தார். கடையினூடாக நடந்து வெளியே செல்லும் வரையிலும் சித்ராவின் தலை நிமிர்ந்தே இருந்த போதும் அவள் விழிகள் அக்கம் பக்கம் என்று எந்த பக்கமும் பாராது நேர் பார்வையாகவே இருந்தது. தன்னை யாரோ என்ன யாரோ ரஞ்சனின் விழிகள் துளைப்பதை அவள் உணராமல் இல்லை. ஆனாலும் அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படியே காரில் ஏறி சென்று விட்டாள். போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் ஆத்திரத்துக்கு அளவே இல்லாமல் ஏறிக்கொண்டே சென்றது. இனி அவளோடு பேசவே கூடாது, அவளாக வந்தாலும் முகம் பார்க்க கூடாது. என்னை எப்படி அலட்சியப்படுத்தினாளோ அப்படி அவளையும் தூக்கி எறிய வேண்டும் என்ற பல உறுதிகளை உடனேயே எடுத்தது அவன் மனம். மனதில் இருந்த ஆத்திரத்தின் வடிகாலாக வேலைகளை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.